பெரிய 2 அடி தொட்டி வாங்கி அதில் குட்டி மீன் 4 போட்டிங்கன்னா அதுக்கு மோட்டர் தேவையில்லை. அதுங்களை வந்து நீங்கள் எந்த மீன் வேணால் போட்டாலும் சர்வே ஆகிடும் மோஸ்ட்டாக. பிளான்ட் டேங்க் இப்பயும் நல்லது தான். கேஜும் இருக்குது. இல்லை நார்மலாக நீங்கள் மீன் தொட்டியில் வளர்க்குற மாதிரி இருந்தாலும் வளர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். தண்ணி டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சரை பொறுத்துனா நீங்கள் ரொம்ப ஹீட்டாக வாட்டர்லாம் ஊற்ற போகிறதில்ல. தண்ணிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாகவே அது கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும், கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். சரிங்களா, வார்மாக இருக்காது தண்ணிக்குள்ளே பொறுத்த வரைக்கும். நீங்கள் வேணால் ஒரு 10 days ஒன்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணி ஒரு 20% சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும். சம்மர் டைமில் நீங்கள் 20% டெய்லி ஒரு 10 days ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இங்கே வச்சுக்கிறது வந்து யூஜி ஃபில்டர்னு ஒரு ஃபில்டர். இது அமோனியா அதிகப்படுத்தாமல் கீழே டஸ்ட்டு ஸ்டே ஆக மட்டும்தான் வச்சுக்கணும். சரிங்களா, நம்ம இது இல்லாமல் ஆக்சிஜன் வந்து மஸ்ட்டாக வேணும். சில மீனுக்கு தேவையில்ல, ஷார்க்கு, கோரா, ஃபைட்டரு, கப்பி, மாலி, இந்த மீனுங்களுக்கு மட்டும் ஆக்சிஜன் எல்லாமே சரிவாயிடும். ஏன்னா அவங்கள வந்து மேலே வந்து ஆக்சிஜன் எடுப்பாங்க, இவங்களாம் தண்ணிக்குள்ளேயே எடுக்கிற டைப்பு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம தண்ணிக்குள்ள ஆக்சிஜன் கொடுத்து தான் ஆகணும். இது ஸ்பேஸை பொறுத்து மாறும். நீங்கள் பெரிய 2 அடி தொட்டி வாங்கி அதில் குட்டி மீன் 4 போட்டிங்கன்னா அதுக்கு மோட்டர் தேவையில்லை. சரிங்களா, ஏன்னா அங்கே இடம் அதிகமாக இருக்குது, ஆக்சிஜனும் அதிகமாக இருக்கும், அது அங்கே சர்வே ஆகிடும். அதேமாதிரி பெரிய மீனாக போட்டு இடத்த குட்டியாக பார்த்துட்டிங்கன்னா அது சர்வே ஆகாது. அதுதான் கான்செப்ட். நீங்கள் மோட்டர் ஆனால் வச்சு தான் ஆகணும். எப்படின்னாலும் தண்ணியில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கும். மீன் வந்து தண்ணிக்குள்ளே தான் மூச்சே விடும். அந்த இடத்துல உள்ள ஆக்சிஜன் இல்லைன்னா மீனால சர்வே ஆக முடியாது. சில மீன் வந்து மேலே வந்து எடுத்துக்கும், அதில் ஒரு 4 டைப் மட்டும்தான் இருக்கும். கோரா எடுத்துக்கும், ஃபைட்டர்னு ஒரு மீன் பீட்டான்னுவாங்க, அதை எடுத்துக்கும். அது இல்லாமல் மாலிஸு, கப்பீஸ், அப்புறம் ஷார்க், இந்த 5 டைப் மட்டும்தான் மேலே வந்து எடுக்கும் மோஸ்ட்டாக. இந்த மாதிரி மற்ற மீனுங்க மோஸ்ட்டாக வந்து மோட்டர் வச்சு தான் ஆகணும். எல்லா மீனுக்கும் நீங்கள் மோட்டர் மஸ்ட்டாக வைக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்குன்னு இல்லைனா எல்லா ஃபிஷ்ஷுக்கும் ஒரு பர்பஸ்க்காக போடுற மாதிரி வரும். நீங்கள் அக்ரெசிவ்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ்ஷுங்கெலாம் நீங்கள் ஐடன் கொடுக்கணும். ஒரு ஃபிஷ் துரத்தும் போது இன்னொரு ஃபிஷ் போய் ஒளிஞ்சிக்கும். அதுக்கான ஒரு ஐடன் பிளேஸ் கொடுத்தா தான் அது கொஞ்சம் அங்கே சர்வே ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி தான் இன்னொரு மீன், இந்த பிளான்டட் டேங்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளான்டடு அதுங்களை வந்து நீங்கள் எந்த மீனோட போட்டாலும் சர்வே ஆகிடும் மோஸ்ட்டாக. பிளான்டட் டேங்க் எப்பயும் நல்லது தான். ஆனால் உங்களால் அதில் பெரிய மீன்லாம் வளர முடியும். அதுக்குன்னு தனியாக ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷஸ் மட்டும் தான் நீங்கள் அதில் போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸி மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு ஃபில்டர் சிஸ்டமும் ஒரு அடி செட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். தண்ணி மட்டும் நீங்கள் இறக்கி ஏற்றினாலே போதும். உங்களுக்கு அந்தளவுக்கு வேல்யூ இருக்காது. மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. உள்ளே பார்க்கும்போது உள்ளே ஃபுல்லாக லைவ் பிளான்ஸ் செட்டப். நீங்கள் ஸ்கேப்பிங் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. பிளான்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன டிசீஸும் வராது. உங்களுக்கு கிளைமேட் மாறும்போது உள்ள சேஞ்சஸ் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸை அப்சர்வ் பண்ணி தண்ணி கண்டிஷனை மாற்றிவிடும். டாகுக்கு, கேட்டுக்கு எல்லாத்துக்குமே அக்சசரிஸு, ஃபுட்டுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். பேர்டுக்கும் எல்லா அக்சசரிஸும் இருக்குது. கேஜிலேருந்து எல்லாமே நீங்கள் எது கேட்டாலுமே பெட்ஸை பற்றி எது வேணும்னாலும் ஆர்டர் பேசிஸில் இருக்குமே தவிர கடையில் ஒரு சில ஐட்டம்ஸ் அவைலபிளாகவே இருக்கும் எப்பவுமே. மற்ற எது கேட்டாலுமே ஆர்டர் பேசிஸில் வந்துடும். இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குதுன்னா காக்டெயில் இருக்குது, ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, கண்ணூர் இருக்குது, அப்புறம் புறா இருக்குது. நார்மலாக புறாவில் கர்ணப்புறா, ஹோமர், அது மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு அவைலபிள்னா இது மட்டும் இருக்குது. ஆனால் ஃபின்ச்சஸ் இந்த மாதிரி எது வேணாலும் அதெல்லாம் கேட்டுதான் கேட்க வரமே. இது வந்து இங்கே ஃபாஸ்ட் மூவாக இருக்கிறதுனால இது மட்டும் அவைலபிளாக வச்சுருக்கோம். இதுக்கான ஆக்சசரிஸும் எல்லாமே இருக்குண்ணா. இது பேர் ஆம்ஸ்டரு. இதுக்கான வீல் மாரி ஒன்று சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டாய்ஸ் இருக்கும். இதுக்கான டாய்ஸ் இருக்கும். கேஜும் இருக்குது. இல்லை நார்மலாக நீங்கள் மீன் தொட்டியில் வளர்க்குற மாதிரி இருந்தாலும் வளர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நல்லா ஆக்டிவாக இருக்கும், பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. இன்னும் நல்லா பழகிச்சுன்னா உங்கள்கிட்ட நல்லாவே விளையாடும். இது வந்து சிரியன்னு ஒரு வெரைட்டி. சரிங்களா, இது கொஞ்சம் லாங் கோட்டில் இருக்கும். இதில் டிராஃப்ட் இருக்குது. இதுக்கப்புறம் ஜெர்பல்னு ஒரு வெரைட்டி இருக்குது. கினிபிக்குன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இது பேக்கெட் ஃப்ரெண்ட்லி, ஈஸி மெயின்டெனன்ஸ், எந்த ஒர்க்கும் இல்லாமல் ஒரு பெட்ஸாக வச்சுக்கிது. இது நல்லாயிருக்கும். டாகு, கேட்டு, சவுண்டு இதெல்லாம் கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இன்னும் நல்லா பழகிட்டீங்கன்னா கையிலெல்லாம் நல்லாவே விளையாடுவாங்க. ஆட்டிடியூட் ஃபுல்லாகவே அணில் மாரி தான் இருக்கும். அணில் மாதிரியே தான் கையில் எடுத்து சாப்பிட்றது, மேலே ஏறுறது எல்லாமே. எங்கேயும் ஓடாது, எதுவும் பண்ணாது. நீங்கள் ஒரு பாக்ஸில் அதுக்குன்னு கேஜ் தனியாக இருக்குது. இல்லை மீன் தொட்டியில் போட்டு வளர்க்குறீங்கனாலும் வளர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நார்மலாக எம்டி தொட்டியில் உள்ளே போட்டு இந்த உட் ஸ்லீவ் மாதிரி போட்டு வளர்க்கலாம். அது ஈட் ப்ரொடியூஸ் பண்ணுற உம்மி எது வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு டெய்லியும் ஃபீட் பண்ணிங்கன்னா போதும். ஃபீட் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டிலில் ஃபீடு தான் எடுக்கும். அதுக்குன்னு ஃபீடர் தனியாக இருக்கும். தண்ணி கீழே வச்சாலாம் குடிக்காது, அது சூப் பண்ணி தான் குடிக்கும். அதனால் அதுக்குன்னு மட்டும் ஃபீடர் மட்டும் வாங்கி தொங்க விட்டிங்கன்னா போதும். இதில் காக்டெயில், இது வந்து லுட்டினோன்னு ஒரு வெரைட்டி. இதில் டேர்ம்டு இப்போ அவைலபிளாக இருக்குது. இதில் கண்ணூர் எல்லாத்துலேயும் டேர்ம்டு இருக்குது. பட் ஆனால் ஷாப்பில் இப்போ இதுதான் அவைலபிளாக இருக்குது. மற்றதெல்லாம் எங்களுக்கு தனியாக ஃபார்ம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே எல்லாமே வேணாலும் எடுத்து தர மாதிரி, நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே எடுத்துன்னு வந்து தர மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக பயத்தில் இருக்குது. மோஸ்ட்டாக நாங்கள் பேர்ட்ஸுக்கு ரக்கியில் டேப் அடித்து வைப்பாங்க, நாங்கள் அடிக்கிறதில்ல. அதனாலேயும் பேர்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ பறக்கணுன்றதுனால ஓப்பனாக தான் விடுவோம். மோஸ்ட்டாக விளையாடணும் எடுக்கும் போது மட்டும் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலாக விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கலாம்.
இது வைல்டு இல்லைண்ணா, ரொம்ப சாஃப்ட்ண்ணா. தண்ணூறு தான் கொஞ்சம் வைல்டாக இருக்கும். கடிக்கிறதுன்னு பார்த்தா எல்லா போர்டும் கடிக்க தான் செய்யும். நீங்கள் கையிலே எடுக்காமல் கேஜிலே போட்டிங்கன்னா இதுவே வைல்ட் ஆகிடும். டெய்லியும் எடுத்து ஒரு 2 hours அந்த மாதிரி விளையாண்டிங்கன்னா தான் இது உங்கள் கையில் வந்து பழகும். இது நம்மளே ஃபீட் பண்ணி வளர்த்ததுனால நம்ம கிட்ட அப்படியே பழகிட்டு இருக்கு. இப்போ உங்ககிட்ட கொடுத்தாலும் அது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் மேன் தான் இதோட மதர்னு நினச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஹியூமன்ஸ் தான் இதோட மதர்ஸ் நினச்சிருக்கும். அதனால எல்லாருக்கிட்டையும் வரும்.